வணக்கம், நான் suryathangaraj. நிறைய டிஃப்ரெண்ட்டான கேக்ஸ் எல்லாம் நாம் செஞ்சுட்டு வரேங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது டென்ட் தீமில் ஒரு கேக்குங்க. இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் அவங்க சொல்லியிருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தாங்க இது. இந்த கேக்கில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த கேக்கை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேக்கான கேக் டாப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செய்ய போகிறது ஒரு டென்ட்டு. இந்த டென்ட்டு ஃபுல்லாக ஃபாண்டன்ட்லேயே செய்யாமல் கொஞ்சம் கேக்லேயும் செஞ்சு மேலே ஃபாண்டன்ட்டில் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 1/2 kgக்கான ஒரு கேக் ஸ்பாஞ்ச் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன். அது வெனிலா ஸ்பாஞ்சாக நான் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை இப்போ நான் டென்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெனிலா கேக் அப்புறம் சாக்லேட் கேக் ரெண்டுமே எக்லெஸ் 2 கேக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அந்த கேக்கான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இதுக்கு லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போ நான் க்ரீன் கலரில் ஃபாண்டன்ட் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நான் ஒரு ட்ரீ ஷேப்பில் கட் பண்ண போகிறேங்க. இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதில் டூத் பிக் இன்சர்ட் பண்ணி வைக்க போகிறேங்க. அப்போ தான் நம்ம கேக்கில் கேக் டாப்பராக உள்ளே குத்த முடியும். அடுத்ததான் நான் செஞ்சிட்ருக்க உட்டன் பீசஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்குறேங்க. ஏன்னா நம்ம கேம்பிங்கெலாம் போனோன்னா ஃபயர் கேம்ப் அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அப்போ நம்மளுக்கு உட்டன் பீசஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி இப்போ நான் ப்ரௌன் கலர் ஃபாண்டன்ட் வச்சு செஞ்சிட்ருக்குறேங்க. இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பாக பண்ணதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு மரக்கட்டையில் இருக்கிற டிசைன்ஸ் மாதிரி இந்த மாதிரி கீறி விடுறேங்க. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மரக்கட்டை மாதிரியே தெரியும். அடுத்து நான் செய்ய போகிறது ஒரு ஃபயர் கேம்பிங்கான செட்டப் மாதிரி பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் கிரே கலரில் ஃபாண்டன்ட் எடுத்துருக்குறேங்க. அது ஒரு பேஸ் மாதிரி பண்ணிவிட்டு சுற்றி ஸ்டோன் மாதிரி பண்ணி அதையும் சுற்றியும் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன மரக்கட்டைகள் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறேங்க. ஒரு நெருப்பு மூட்டுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது இந்த மரக்கட்டையில் தீ எறிகிற மாதிரி இருக்கணும் இல்லைங்க, அந்த ஃபயர் எஃபெக்ட்டுக்காக நான் 3 கலர் எடுத்துருக்குறேங்க. ஆரஞ்சு கலர், ரெட் கலர், அப்புறம் எல்லோ கலர். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபயர் மாதிரி ஒரு அன்இவன் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு இதை அந்த மரக்கட்டை மேலே வைக்க போகிறேங்க. அப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு தீ எறிகிற மாதிரி தெரியும். அடுத்தது இந்த டென்ட்டுக்குள்ளே ஒரு கேர்ள் பேபி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறேன். நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக அந்த உருவம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த டென்ட்டுக்குள்ளேருந்து ஒரு பாப்பா எட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி செய்கிறக்காக நான் ஃபஸ்ட்டு தலையும் கைகள் மட்டும் செஞ்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் ஈட்டபிள் மார்க்கர் வச்சு வரைஞ்சிட்றேங்க. அப்புறம் இந்த கேக்கில் ஒரு டெடி பியர் இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களுங்க. அந்த டெடி பியர் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த டெடி பியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டா போதும். ஒரு பெரிய பால், அப்புறம் ஒரு சின்ன பால் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் அதை விட குட்டி குட்டியாக ஒரு 4 பால் செஞ்சுக்கணும். டெடி பியருக்கு தலை, உடம்பு, அப்புறம் கை, கால்கள். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு அந்த பால் ஷேப் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சுட்டு நம்ம அந்த டெடி பியர் ஈஸியாக செய்ய முடியுங்க.
நம்ம டெடி பியர் வந்து ரொம்ப க்யூட்டாகவும் ஈஸியாகவும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம டென்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபாண்டன்ட்டில் கவர் பண்ணிடலாம். இந்த டென்ட் வந்து பிங்க் கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அதனால் பிங்க் கலர் ஃபாண்டன்ட்டை வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் வந்து இந்த டென்ட்டை வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இப்போது கேக் மேலே வைக்கிறக்கான எல்லா டாப்பர்ஸுமே ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே இப்போ நம்ம கேக் மேலே இன்சர்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து ஹேர் பண்ண போகிறேங்க. இந்த ஹேர் வந்து நம்ம ஃபாண்டன்ட்டில் செஞ்சோம்னா அவ்வளோ கரெக்டாக வராதுங்க. ஏன்னா ஹேர் வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த கேர்லி ஹேர் மாதிரி வரணும் அப்படிங்கிறக்காக சாக்லேட் கணேஷை கோனில் போட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்குறேங்க. கொஞ்சம் ஒர்க் மட்டும் இருக்குதுங்க. அப்போ தான் வந்து இது நல்லா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியும். அது என்னென்னா அந்த டென்ட்டுக்கு வந்து ஆணி அடித்த மாதிரி பண்ணியிருப்பாங்களேங்க, அந்த மாதிரியான செட்டப் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் கிராஸ் எஃபெக்ட் மாதிரி பண்ணணுங்க. டெடி பியர் தீம் கேக்கு, அப்புறம் நிறைய கிராஸ் எஃபெக்ட்கெல்லாம் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடியான வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். அதே மெத்தடில் தாங்க இதுக்கும் நான் கிராஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த நாசில் இல்லைன்னா நீங்கள் வெறும் கோனில் கூட இந்த மாதிரி கிராஸ் எஃபெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபைனலாக இந்த கேக்கில் வந்து நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த நேம் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. ஃபாண்டன்ட் கட்டர் இல்லாமல் ரெடி பண்ண நேம் இதெல்லாமே. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குதுங்க. இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியான கேக் பிக்சர்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.